அவங்களுடைய வளர்ப்பே நாங்கள் தான். அதாவது எங்களுக்கு நான் இந்த அளவுக்கு வந்து தைரியமாக அங்கே நிற்கிறேன்னா அதுக்கு எங்கள் அண்ணன் தான் பொறுப்பு. சரியா? அவர் கொடுக்குற ஊக்கமும் அவர் கொடுக்குற தன்னம்பிக்கையும் அவர் கொடுக்குற ஒரு பெண்களும் நாங்கள் வெளியே வரோம், இந்த அளவுக்கு தைரியமாக நாங்கள் நிற்கிறோம், ஒருத்தர்கிட்ட எதிர்த்து பேசுகிறேன்னா அது எங்கள் அண்ணன் இந்த இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தைரியமே என்னென்னு தெரிஞ்சு. நாங்கள்லாம் மூளை முடுக்கில் முடங்கி போய் கிடக்குவோம், வெளியவே வர முடியாது எங்களால். ஆனால் எங்கள் திருமான்ற ஒரு தெய்வம் வந்ததுக்கு அப்புறம் தான் நாங்கள் இந்த அளவுக்கு அப்படியே கெத்தா நிற்கிறோம். எவனா அடிச்சா கூட திருப்பி அடிப்போம், அப்படி ஒரு கெத்தா நாங்கள் நிற்கிறோம். அதனால இன்னைக்கே செத்தா கூட எங்க திருமாண்ணா இந்த கூட்டம் எப்படின்னா எங்க இருந்த அந்த கூட்டத்தை பார்த்து அண்ணனுக்கே ஒரு நம்ம மெரசல் வந்துருச்சு. அந்த அளவுக்கு பார்த்துட்டு அதே சாமி ஏதாச்சும் மக்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு நிமிஷம் இருங்க, ஏதாவது ஒரு அசம்பாவிதம் ஆயிடும் அப்படின்றதுக்காக தான் 3 மணி நேரம் கம்பல்சரி பேசுவார். எனக்கு கிட்டத்தட்ட 20 வருஷமா நான் அந்த கட்சியில் இருக்கேன். 3 மணி நேரம் பேசாம விடவே மாட்டாரு. அப்படி இருக்கிற எங்க அண்ணா வந்து இன்னைக்கு வந்து அரை மணி நேரத்தில் மீட்டிங்கை முடிக்கிறோன்னா மக்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது, சேஃபா போகணும். அவரை வந்து பேச சொல்லி மக்கள் ஆர்வத்தில் விடல. சரியா? அது இல்லாம இந்த எதிர்கட்சிக்காரன் எந்த நேரத்தில் என்ன சூழ்ச்சி பண்ணுவானே தெரியாது. சரியா? நாங்கெல்லாம் எங்கள் அண்ணனுக்கு ஒன்றுன்னா நாங்கள் இன்னைக்கே கூட செத்துருவோம், அப்படி ஒரு நாங்கள் மனசில் இருக்கோம். அதனால் அண்ணன் எங்களுடைய மக்கள் எல்லாம் நலன் கருதி தான் இந்த மாநாட்டை சீக்கிரமாக முடிச்சிட்டாரு. சரியா? அதனால் விஜய் அண்ணா கூட சேர்ந்தது, சார் கூட சேர்ந்தது வந்து முதலமைச்சர் கூட நாங்கள் கட்சி இணைஞ்சது வந்து ரொம்ப 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 எங்களுக்கு மகிழ்ச்சிப்பா, சந்தோஷம், ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. அதனால் எங்கள் அண்ணன் புகழ் வாழ்க, எங்கள் அண்ணனுக்காக மக்கள் வாழ்க, எங்கள் அண்ணன் வழியில் நாங்கள். சேலம் மாவட்டம் உதயத்தூர்லேருந்து வந்திருக்கோம். இன்றைக்கி வந்து முறையாக வந்து நான் மாநாடை பார்க்க வந்திருக்கேன். நான் இவ்வளோ நாளாக டிவியில் தான் வந்து பார்த்துருக்கேன். சரி, எப்படி தலைவரை வந்து பார்க்கலாம், சரி நம்ம வந்து இவ்வளோ நாளாக வந்து பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால மாநாடு வந்து உள்ள நெரிச்சல், ரொம்ப நெரிச்சல், எங்களால் உள்ளேயே போகவே முடியல. தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம். அவரை பார்த்துட்டு ஏதாவது பேசலாம் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் வந்தேன். எங்களால் முடியல. எங்கள் அண்ணனை வந்து நாங்கள் பக்கத்துலேயே பார்க்கணும்னு நினச்சோம், ஆனால் எங்களால் வந்து முடியல. எவ்வளோ கூட்டம். ஆனால் இது மாதிரி மாநாடை நான் ஒரு நாளுமே பார்த்ததே இல்லை. இன்னமும் அண்ணன் கட்சி வளரணும், நல்லா இருக்கணும், நம்ம மக்கள் முதலமைச்சர் ஆகணும். நம்ம கட்சிக்காரங்க எல்லாரும் இந்த மீட்டிங்கு வராங்க, எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போடுறது மாதிரி எல்லாமே நிற்கணும். ஓட்டு போடும்போது எல்லாரும் அண்ணனுக்காக உயிரை கொடுக்கணும், எல்லாரும் ஓட்டு போடணும். இப்போ எப்படி வரணும் இந்த கூட்டத்துக்கு, அதே மாதிரி அண்ணனுக்கு எல்லாரும் ஓட்டு போடணும், சேர்க்க வைக்கணும். அண்ணனை விஜயோட முதலமைச்சரா திருமாவளம் வரணும், திருமாவளம் வரணும், திருமாவளம் வரணும். எங்க அண்ணனை பார்க்க காலையில் 5 மணிலேருந்து போராடிட்டு வந்துட்டு இருக்கிறோம். அப்படி எங்களுக்கு இவர் வந்து எங்கள் வயிற்றுல இவர் பிறந்திருக்கலாம். அப்படிக்கு எங்களை வந்து ரொம்ப எங்களை வந்து மக்களுக்காக இவர் பாராடுறாரு, மக்களுக்காக உழைக்கிறாரு, மக்களுக்காகவே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தமிழ்நாடே சுற்றி வராரு. என்ன அந்த ரத்தமே எங்க ரத்தம், இந்த உலகத்துல பூரா விதைச்சிருக்கா. என் மழையை முளைச்சிட்டு இருக்காரு, இன்னும் வரும். நன்றி. தலைவர் தான் எங்களுக்கு திறமை கொடுத்தது, தலைவர் தான் எங்களுக்கு பேச கொடுத்தது, தலைவர் தான் எங்களுக்கு குலசாமியே தலைவர் தான். இன்னைக்கு நாங்கள் எங்கள் எழுச்சி தமிழர் அண்ணனை பார்க்குறதுக்கு காலையில் 5 மணிக்கு கிளம்புனோம். இப்போ தான் வந்து நாங்கள் இந்த இடத்தையே கண்டுபிடிச்சி வந்துக்கிட்டு இருக்கிறோம். எங்கள் அண்ணனை பார்க்குறதுக்கு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் அண்ணன் வந்து எங்கள் வீட்டில் ஒருத்தர் தான் எங்கள் அண்ணன். அவரை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டு வந்துக்கிட்டு இருக்கிறோம் இந்த வெயிலில். இது வரலையும் நாங்கள் 5 மாநாட்டுக்கு போயிருக்கிறோம். இந்த மாநாட்டை விட எங்களுக்கு வந்து இதுதான் உயிர் மூச்சு மாரி ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. எல்லாமே எங்கள் தலைவர் தான், என்ன பண்ணல எல்லாமே பண்ணிட்டாரு எங்களுக்கு. நாங்கள் இந்த அளவுக்கு நாங்கள் இவ்வளோ தூரம் துணிச்சலாக நிற்கிறோம்னாக்கா அதுக்கு காரணமே எங்கள் அண்ணன் தான். இதை விட அப்புறம் எங்களுக்கு என்ன வேணும்? இப்போ நான் மேட்டூர் சட்டமன்றம், அதாவது மாவட்ட செயலர் வைப்பு, நான் மேட்டூர் நகரமன்ற உறுப்பினர். அதாவது எங்கள் இந்த ஒரு இடத்துல வந்து நாங்கள் இந்த ஒரு கவுன்சிலருங்கிறது விடுதலை சிறுத்தைங்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன்னா பெண்கள்லாம் வந்து முன்னாடி வரணுங்கிறது எங்கள் தலைவரோட கோரிக்கை. ஒட்டுமொத்த அடிமைப்பட்ட பெண்கள் எல்லாம், அடிமைப்பட்ட சமூகம், ஒடுக்கப்பட்ட சமூகம், ஆண்டாண்டு காலமாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தை வந்து நான் இருக்கிறேன் உங்களை அரசியல்படுத்துறதுக்காக அப்படின்னு சொல்லி சமத்துவ தலைவர், சகோதரத்துவமான தலைவர், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான தலைவர் எங்களுடைய எழுச்சி தமிழர். இன்றைக்கி ஒட்டுமொத்த மக்களும் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டிலேயே இந்தியாவிலேயே அதிகமாக மகளிர் மாவட்ட செயலாளர்னால் அது வந்து விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும்தான். அதனால் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது
அதனால் இன்னைக்கு வந்து ஒவ்வொரு பெண்களும் இன்னைக்கு வந்து எல்லாருமே எங்களை போல் வந்து அதை ஆண்டாண்டுகளும் அதான் 2000 ஆண்டுகள் மேலே பெண்கள் வந்து ஒடுக்கப்பட்டு தான் இன்னைக்கு வராங்க. இன்னைக்கு வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பிற்படுத்த மக்களுக்கும் சுதந்திர தினம் என்ன ஆகஸ்ட் 17 மட்டும்தான். இதுவரைக்கும் சுதந்திரம் இல்லை என்று நாங்கள் வெகு வேதனைப்பட்டு கொண்டிருந்தோம். ஆனால் எங்கள் அண்ணன் திரும்ப அவர் அனைத்து பின்தங்கிய வகுப்புக்கும் விடுதலை வாங்கி கொடுத்துள்ளார் என்பதை மிக பணிவுடனும் வணக்கத்துடனும் தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் திரும்ப அவர்களுக்கு அடுத்த 25 ஆண்டுகள் கழித்தாலும் முன்னாடியே தமிழக முதல்வர் திரும்ப ஐயா அவர்கள்தான். சென்னை உயர்நீதிமன்றம் மாநில வழக்கறிஞர் சமத்துவ வழக்கறிஞர் மாநில துணை செயலாளராக இருக்கேன். இப்போ சமுதாயத்தில் வந்து பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள் அனைத்து சமுதாயத்திற்கும் உரிமையை தேடி கொடுத்துள்ளார். இப்போ அனைவரும் ஜாதி மத பேதமின்றி விடுதலை சிறுத்தை கட்சியில் அனைத்து சமுதாயத்தினரும் அனைத்து மதத்தினரும் அனைவருமே விடுதலை சிறுத்தை கட்சியில் பொறுப்பில் இருக்காங்க. பொருளாளராக SS பாலாஜின்றவர் வன்னிய சமுதாயத்தை சேர்ந்தவரும் இன்னும் மற்றும் எல்லா ஜாதியினருமே வந்து இந்த கட்சியில் வந்து பொறுப்பில் இருக்காங்க. எங்கள் தலைவரை சொல்ல முடியல, தலை நிமிர்ந்து நடக்காத அளவுக்கு எல்லா மக்களும் விட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் தலை நிமிர்ந்து நடந்து இது 5 வருஷத்து காலமாக எலெக்ஷனில் நின்று வலுப்படுத்துறதுக்கு அந்த ஒரு நாட்டில் அந்த ஊரில் நாங்கள் வந்து எலெக்ஷன் நின்று ஜெயிக்கணுன்றதுக்காக நாங்கள் நிற்க கிடையாது. நாங்கள் கஷ்டப்பட்டு நின்று எங்கள் தலைவரை தலை நிமிர்ந்து நடக்கணும்னு சொல்ல முடியல. இப்போ கொஞ்சம் வாழ வந்துகிட்டு இருக்காரு. நாங்கள் இந்த வருஷம் இந்த எலெக்ஷனுக்கு நிப்பாட்டி நாங்கள் ஜெயிச்சு எங்கள் தலைவரை சொல்ல முடியல கொண்டு வந்து நிறுத்துவோம்.